ஹோமுஸ் நீரிணை பகுதியில் ஈரான் அதிகளவிலான கடல் கன்னிவெடிகளை புதைத்து வருவதாக அமெரிக்காவினுடைய புலனாய்வு அமைப்புகள் ஒரு அறிக்கை ஒன்றை தயாரித்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த அறிக்கையை தயாரித்து அமெரிக்காவினுடைய நிர்வாகத்துக்கு, அதாவது ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய நிர்வாகத்துக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த மாதிரி ஹோமுஸ் நீரிணையில் நாளுக்கு நாள் அதிக அளவிலான கன்னிவெடிகள் புதைக்கப்படுகின்றன. எனவே எந்த ஸ்டெப் எடுக்கிறதா இருந்தாலும் பார்த்து எடுங்கோ, அவதானமாக எடுங்கோ என்று சொல்லி இந்த அறிக்கையில் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அறிக்கையில் என்ன எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பது சம்பந்தமாக விரிவாக பார்க்கலாம். அத்துடன் அண்மையில் கொல்லப்பட்ட செக்யூரிட்டி சீஃப், ஈரானினுடைய பாதுகாப்பு தலைமை அதிகாரி அலி லர்ஜானி, அவருக்கு பதிலாக புதியவர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அது குறித்த விவரங்களையும், அது மட்டும் இல்லாமல் நேற்று திங்கட்கிழமை இரவு வழக்கத்துக்கு மாறாக அதிக அளவு ட்ரோன்களை ஈரான் ஏவியதாக சொல்லப்படுகிறது. அவை பிரித்தானிய படைகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே அது குறித்த விவரங்களையும் இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். இரண்டு வகையான கடல் கன்னிவெடிகளை இப்பொழுது ஹோமுஸ் நீரிணையில் ஈரான் புதைத்து வருவதாக இந்த அமெரிக்க புலனாய்வு பிரிவினருடைய அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஒன்று சிறிய வகையான கடல் கன்னிவெடிகள், மற்றது பெரிய கடல் கன்னிவெடிகள். இதில் பெரிய கடல் கன்னிவெடிகளினுடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மகம் 3 என்று சொல்கிறது. மகம் 3 என்று சொல்லி, அதே போல் சிறிய வகையான கன்னிவெடிகள் பேர் மகம் 7, மகம் 7 என்று சொல்லி. எனவே இந்த ரெண்டுக்கும் இடையிலான என்ன வித்தியாசம், என்ன விதமான தாக்கங்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டுமே பயங்கரமான கன்னிவெடிகள் தான். இருந்தாலும் சைஸ் வித்தியாசம் என்று சொல்லப்படுது. அதில் முதலாவது மகம் 3, இந்த வகையான கன்னிவெடிகள் என்ன செய்யும் என்று சொல்லி பார்ப்போம். இதுதான் அளவில் பெரிய அளவிலான கன்னிவெடிகள். கிட்டத்தட்ட 150 கிலோகிராமில் இருந்து 300 கிலோகிராம் வரைக்கும் இருக்குமாம். ஒரு கன்னிவெடி 300 கிலோகிராம் யோசிச்சு பாருங்க. அது பெரிய கப்பலை தாக்குற அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கும். எனவே அதற்கேற்றபடி டிசைன் பண்ணப்பட்டதான் இந்த மகம் 3 என்று சொல்லப்படுற, இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த வகையான கடல் கன்னிவெடிகள். இது எப்படி செயல்படும் என்று சொன்னால், கடலுக்கு அடியில் சீ பெட் என்று சொல்லுவோம் தானே, அதில் இருந்து கேபிள் மாதிரி கட்டி அந்த கேபிளில் மிதந்தொன்று இருக்குமாம். அந்த கேபிளில் மேல் நோக்கி அனுப்பப்படும் இந்த கன்னிவெடிகள். ஆனால் கடலுக்கு மேல் மட்டத்தில் மிதக்காது. கடலுக்கு உள்ள ஒரு குறிப்பிட்ட ஆழத்தில், ஒரு 2 மீட்டரோ 3 மீட்டரோ ஆழத்தில் உள்ளுக்குள்ளே இருக்கும். எனவே வெளியிலேருந்து பார்த்தா தெரியாது. அதை டிடெக்ட் பண்ணுறதும் சரியான கஷ்டம் என்று சொல்லப்படுது. பெரிய சைஸாக இருந்தாலும் டிடெக்ட் பண்ணுறது கஷ்டம் என்று சொல்லி, எனவே குறிப்பிட்ட ஒரு கேபிளில் கட்டி உள்ளுக்குள்ளே மிதக்க விடப்படும் கடலுக்குள்ள. அது மட்டும் இல்லாமல் 2 வகையான சென்சர் இந்த கடல் கன்னிவெடியில் இருக்குன்னு சொல்லப்படுது. ஒன்று மேக்னெட்டிக் சென்சர், அதாவது காந்த உணர்திறன் என்று சொல்லலாம் நினைக்கிறேன் தமிழில். இது எப்படி செயல்படும் என்று சொன்னால், மிதந்தொன்றுக்கு தானே கடலுக்குள்ள. அப்போ கப்பல் கிட்ட வர வர கப்பல் இரும்பத்தான் இருக்கும். எனவே அந்த இரும்பை கண்டோன்னா அது டிடெக்ட் ஆகி இந்த காந்தம் ஓடி போய் அதில் ஒட்டி அப்படியே வெடிக்கும் என்று சொல்லப்படுகிறது. இது முதலாவது முறை, முதலாவது சென்சர். இன்னும் ஒரு சென்சர் இருக்குது, அக்யூஸ்டிக் சென்சர் என்று சொல்லி. அக்யூஸ்டிக் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், அந்த சவுண்ட் மூலம் உருவாக்குற அந்த சென்சர். இப்போ கப்பல் விரைக்குள்ள கப்பலுடைய இன்ஜினில் இருந்து கப்பல் வர்றது தெரியும் தானே, சத்தம் ஒன்று உருவாக்கி கொண்டு தானே வரும். எனவே அந்த கப்பல் தூரத்தில் வரும்போதே, ஆயில் டேங்கர் ஒன்று தூரத்தில் வரும்போதே அந்த சத்தத்தை வச்சு இது டிடெக்ட் பண்ணிடும். இந்த கடல் கன்னிவெடி அடையாளம் கண்டுரும். ரைட், எங்களுக்கு தேவையான இலக்கு வந்தொன்றிருக்கார் என்று சொல்லி அதுக்கு கிட்ட வந்தோன்னா ஓடி போய் அந்த சென்சர்லேயே போய் மோதி வெடிச்சு அந்த கப்பலுக்கு, அந்த ஆயில் டேங்கருக்குரிய சேதத்தை உருவாக்கும் என்று சொல்லப்படுகிறது. எனவே இப்படியான சிறப்புகளை கொண்டதான் இந்த மகம் 3 என்று சொல்லப்படுற ஈரானில் வடிவமைக்கப்பட்ட இந்த வகையான கடல் கன்னிவெடிகள். இது அளவில் மிக பெரியது. ரெண்டாவது அளவில் மிகச்சிறியது. அதனுடைய பேர் தான் மகம் 7 என்று சொல்லி. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த வகையான கன்னிவெடிகள், இதுக்கு ஒரு பேர் இருக்குது, லிம்பெட் மைன் என்று சொல்லி. லிம்பெட் மைன் என்று சொல்லி. அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அதில் காந்த சக்தி இருக்கும். ஆனால் கொண்டு போயிட்டு கப்பலில் ஒட்டணும். அதாவது கீழால் சுழியோடி கொண்டு போயிட்டோ, அல்லது கடலுக்கு அடியில் செயல்படுற ஒரு படகு மூலம் போயோ, நீர்மூழ்கி கப்பலில் போயோ, இப்படியோ போய் ஒரு கப்பலில் கீழ்ப்பக்கம் போனால் பெருசாக கண்டுபிடிக்க மாட்டேன் தானே. போயிட்டு நாங்கள் சினிமா படங்கள் எல்லாம் பார்த்துருப்போம், நீந்தி போய் அதை கொண்டே ஒட்டி விடணும். அதான் அளவு சிறிதாக இருக்குது. ஏன்னா தூக்கி கொண்டு போத்தானே வேணும். அப்போ கொண்டே ஒட்டி விட்டால், ஒட்டி போட்டு அதில் டைமர் செட் பண்ணி விடலாமா, குறிப்பிட்ட டைமில் வெடிக்கும். இது முதலாவது மெத்தட். ரெண்டாவது தூரத்தில் இருந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலம் அதை ஆப்ரேட் பண்ண முடியும். எனவே இந்த வகையான கன்னிவெடிகள் தான் மகம் 7 என்று சொல்கிறது.
லிம்பெட் மைன் என்று சொல்றது. இதுவும் அதிக அளவில் வந்து ஈரானால் உற்பத்தி செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஹோமுஸ் நீரில் வந்து ஒரு குறுகின பகுதி தானே, சின்ன இடம் தானே, எனவே அதுக்குள்ளே கொண்டு போயிட்டு கப்பல்களில் ஒட்டுறது வந்து பெரிய சவாலாக இருக்காது, அது ஒரு இலகுவான காரியமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கிறோம், ஹோமுஸ் நீரிணை பகுதி வந்து ஈரானுக்கு வந்து 40 வருடங்களாக அத்துப்படி. ஹோமுஸ் நீரிணையில் வந்து உள்ள என்ன இருக்குது, ஏது இருக்குது, எத்தனை கல், எத்தனை கிலோ மண் இருக்கு எல்லாமே தெரியும் ஈரானுக்கு. எனவே ஃபுல்லாக அத்துப்படி என்றபடியால் கப்பலில் கொண்டு போயிட்டு இந்த கன்னிவடிகளை ஒட்டுறது அவ்வளவு கஷ்டமாக இருக்காது. எனவே மகம் 7 இந்த வகையான கடல் கன்னிவடிகளையும் அதிக அளவில் ஈரான் இப்பொழுது குவித்து வைத்திருப்பதாக அமெரிக்காவினுடைய புலனாய்வு அறிக்கைகள் அமெரிக்க நிர்வாகத்துக்கு சுட்டி காட்டியிருக்கின்றன. புலனாய்வு அறிக்கைகள் வந்து எப்போவுமே ஒரு பக்கசார்பு இல்லாமல் நேர்மையாக இருக்கும். அதாவது புலனாய்வு அமைப்புகள் வந்து பொதுமக்களுக்கு சொல்ற கதைகளை சொல்லல, அது பொதுமக்களை வந்து சில திசை திருப்பறதுக்காக சில கதைகளை மாற்றி மாற்றி சொல்றது, அது வேற பிரச்சனை. ஆனால் ஒரு புலனாய்வு அமைப்பு, ஒரு நாட்டினுடைய தேசிய புலனாய்வு அமைப்பு அந்த நாட்டு அரசாங்கத்துக்கு கொடுக்குற ரிப்போர்ட் வந்து ஜெனியூனாக தான் இருக்கும். இப்படி நடக்க போகுது, இப்படி நடக்க போகுது என்று சொல்லி. எனவே அதை வந்து அரசாங்கம் கேட்கணும், கேட்டு அதுக்கேற்ற நடவடிக்கை எடுக்கணும். டொனால்ட் ட்ரம்புக்கு அந்த பழக்கம் கொஞ்சம் குறைவு என்று சொல்லப்படுது. புலனாய்வு அறிக்கைகளை தூக்கி அங்கால போட்டு தன்னுடைய இஷ்டப்படி செயல்படுவார் என்று சொல்லி. எனவே இந்த அறிக்கையை அவர்கள் கேட்பார்களா இல்லையான்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். எதுக்காக இந்த சந்தர்ப்பத்தில் வந்து இந்த அறிக்கை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு சொன்னால், ஏன்னு சொன்னால் இன்னும் ஒரு 4 நாட்களில், அதாவது வெள்ளிக்கிழமை வந்து அமெரிக்காவினுடைய மரீன் படையணியினர் 31வது MEU மரீன் படையினர் அந்த பகுதிக்கு வருகின்றார்கள். எனவே அவர்கள் அந்த பகுதிக்கு வரைக்குள்ள என்னென்ன விஷயங்கள் அங்கே இருக்குன்னு சொல்லத்தானே வேணும். அதுக்காக இந்த அறிக்கை வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஹோமுஸ் நீரிணையில் போகின்ற எந்த ஒரு கப்பலாலையும் இந்த ஆபத்துக்களை தவிர்க்கவே முடியாது என்று சொல்லியும் இந்த அறிக்கையில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. என்னென்று சொன்னால், ஹோமுஸ் நீரிணை வந்து ஒரு குறுகிய நிலப்பகுதி, குறுகிய கடல் பகுதி. எனவே இந்த கடல் கன்னிவடிகள் முற்று முழுதாக அகற்றப்பட வேணும், ஒன்று கூட விடாமல் அகற்றப்படணும். அப்படி அகற்றப்பட்டால் மட்டும்தான் அந்த கமர்ஷியல் டேங்க்ஸ் என்று சொல்லுவோம் தான், இந்த வர்த்தக ரீதியால் ஈடுபடுற அந்த கப்பல்கள், இவை வந்து பயணங்களை மேற்கொள்ள முடியும், நிம்மதியாக போயிட்டு வர முடியும் என்று சொல்லி இந்த அறிக்கையில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே என்ன நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தவர், ஈரான்கிட்ட வந்து கடற்படையே கிடையாது, ஒன்றுமே கிடையாது, கப்பலும் கிடையாது, படகும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, எல்லாத்தையும் வந்து அழிச்சு வலிச்சு துடைச்சிட்டோம், அங்கே ஒன்றுமே இல்லை என்று சொல்லியிருந்தவர், இப்போ எங்கிருந்து இந்த படகுகள் வந்தது, எங்கிருந்து இந்த கடல் கன்னிவடிகள் வந்தது என்று சொல்லி தெரியல. எனவே என்ன நடக்க போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஈரானினுடைய தலைமை பாதுகாப்பு அதிகாரியும் ஈரானில் வந்து மிக மிக முக்கியமான ஒரு தலைவருமாகிய அலி லர்ஜானி கடந்த திங்கட்கிழமை இடம்பெற்ற தாக்குதலில் வந்து கொல்லப்பட்டிருந்தார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை அவருடைய இடத்துக்கு பதிலாக புதிதாக ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அதாவது செக்யூரிட்டி சீஃப் என்று சொல்லி, அதான் அந்த பதவி, பாதுகாப்பு தலைமை அதிகாரி என்று சொல்லுவோமே, அவர் தான் எல்லாத்தையும் வந்து வழி நடத்துவார், எல்லாத்துக்கும் வந்து பொறுப்பாக இருப்பார். அப்படிப்பட்ட ஒருவர் இன்றைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய பேர் வந்து முகமட் பாகர் சொல்கார், இதுதான் அவருடைய பேர். இவர் வந்து இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையில் ஒரு பெரிய தளபதியாக இருந்திருக்கிறார். பிறகு இராணுவத்தில் வந்து தன்னுடைய கடமைகள் எல்லாம் முடிச்ச பிறகு அங்கிருந்து ரிட்டையர் ஆகி இப்போ வந்து இந்த தலைமை பொறுப்புக்கு வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவருடைய பேர் விவரங்கள் வந்து ஏற்கனவே தடை செய்யப்பட்ட பட்டியல் இருக்குன்னு சொல்லப்படுகிறது. மிக முக்கியமாக பிரித்தானியாவில் வந்து 2023 ஆண்டு ஒரு தடை பட்டியல் ஒன்று அறிவிக்கப்பட்டது ஈரானிய தலைவர்களுக்கு. அதில் வந்து இவருடைய பேரும் இருக்குது. அதோட இவர் வந்து சொத்துக்கள் வச்சிருக்க முடியாது, வெளிநாடுகளுக்கு பயணம் செய்ய முடியாது என்று சொல்லி தடை செய்யப்பட்டிருக்கு என்று சொல்லப்படுகிறது. அவர் தான் இன்றைக்கு ஈரானினுடைய பாதுகாப்பு தலைமை அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். ஈரான் யுத்தம் ஆரம்பித்து இப்போ ஒரு 4 கிழமை ஆயிட்டு தானே. இந்த 4 கிழமையில வந்து ஈரான் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி இருக்குது. அதில் வந்து கணிசமான தாக்குதல்கள் ஈராக் மீதும் நடத்தப்பட்டிருக்கிறது. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈராக்கினுடைய எர்பில் நகரத்தில் வந்து கூட்டுப்படைகள் இருக்கின்றன. அமெரிக்க படைகள், பிரித்தானிய படைகள், பிரெஞ்சு படைகள் என்று சொல்லி கூட்டுப்படைகள் இருக்கிறார்கள் தானே. அவர்களை இலக்கு வைத்து தாக்குதல்கள் அப்பப்போ நடக்கும், ரெகுலராக நடக்காட்டியும் அப்பப்போ நடக்கும். அந்த தாக்குதல்களை வந்து மிக மோசமான, மிக அதிகமான தாக்குதல்கள் நேற்று திங்கட்கிழமை இரவு நடைபெற்றிருப்பதாக அங்கிருந்து கிடைக்கின்ற செய்திகள் சொல்கின்றன. குறிப்பாக 15க்கும் அதிகமான ட்ரோன்கள், தற்கொலை ட்ரோன்கள், ஷஹீத் ட்ரோன்கள் வந்து இந்த ஏர்பில் நகரத்தில் இருக்கக்கூடிய படைத்தளங்களை இலக்கு வைத்து ஏவப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அவை வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தப்பட்டதாக, பிரித்தானிய படையினரால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது பிரித்தானிய படையினரால் ஒரே தடவையாக சுட்டு வீழ்த்தப்பட்ட அதிக அளவிலான ட்ரோன்கள் நேற்றிரவு தான் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த 4 கிழமையில வந்து அதிக அளவிலான ட்ரோன்கள், இந்த தற்கொலை ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துவதற்கு பிரித்தானிய படையினர் பயன்படுத்தின தொழில்நுட்பம் வந்து ரேபிட் சென்ட்ரி சிஸ்டம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இதுதான். இதை சும்மா மேலோட்டமாக பார்த்தா ஒரு கவச வாகனம் மாதிரி, ஒரு டேங்க் மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து அது இல்லை, டேங்க் இல்லை. இது வந்து ஒரு RSS, அதாவது ரேபிட் சென்ட்ரி சிஸ்டம். இது வந்து எப்படி செயல்படும் என்று சொன்னால், இப்போ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்
இருக்குதானே. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து பெரியது, தூரத்தில் வர ஏவுகணைகள் மிசைல்ஸ் எல்லாத்தையும் வந்து சுட்டு வீழ்த்தக்கூடியது. இது வந்து சின்ன சைஸ், அதாவது பக்கத்தில் வர ட்ரோன்கள் ஹெலிகாப்டர்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸை வந்து சுட்டு வீழ்த்தக்கூடியது. அதாவது ஒரு வான் பாதுகாப்பு பொறிமுறை தான், ஆனால் சின்ன சைஸ். அதைத்தான் RSS என்று சொல்றது. இது வந்து பிரித்தானிய படையினரால் பாவிக்கப்படுது. இதை பயன்படுத்தி தான் அவர்கள் நேற்றிரவு 15 வரையான ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். யுத்த களத்திலிருந்து மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.